ஸ்கூல் நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட்டுன்னு சொல்லுவோம். 12 இயர்ஸ் கோல்டன் மூமெண்ட்ஸ் அண்ட் கலர்ஃபுல் மெமரிஸ். நினச்சாலே பா என்ன ஒரு ஃபீல், அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு லைஃப்னா என்ன, ஃப்யூச்சர்னா என்னன்னு கற்றுக் கொடுத்துச்சு. பல பேர் ஸ்கூல் ஒரு ஜெயில் வித் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. நானும் ஒத்துக்கிறேன். ஐ டு ஃபேஸ் தீஸ் திங்ஸ். பட் இந்த ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி என்னைக்கு வர வச்சது ஃப்ரெண்ட்ஸ். நாம் மட்டும் தப்பு பண்ணி மாட்டினா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கூட சேர்ந்து மாட்டினா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் இஸ் ப்ரெஷியஸ். ஃப்ரைடே, லாஸ்ட் பீரியட், ரெயின், டார்க் கிளாஸ் ரூம், நோ டீச்சர். கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஃபீலிங் வர வைக்கவே முடியாது. ஸ்கூல்ல சரிங்க மாதிரி தான் அவ்வளோ ஃப்ரெஷர்ஸ் கொடுக்கும். பார்த்தாலும் லுக்ஸ் லைக் அண்ட் இளையராஜா மெட்லி. ஸ்கூல்ன்றது இட்ஸ் நாட் ஒன்லி பிளேஸ் டு ஸ்டடி, இட்ஸ் அ பிளேஸ் டு லேர்ன் அண்ட் என்ஜாய். என்ன பொறுத்து பல பேர் சொல்லுவாங்க ஸ்கூல்னா எக்ஸாம்ஸ், மார்க்ஸ், அட்டெண்டன்ஸ், பிடிஎம். ஒத்துக்கிறேன், 100% ட்ரூ. நான் கூட தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் 12th பார்த்தது எல்லாமே ஃபெயில் ஃபெயில் ஃபெயில், இது மட்டுமே தான். ஒரு நாள் என் லைஃப்ல திரும்பி போயிடுச்சு. அந்த ஒரு நாள் லைஃப் மறக்கவே மாட்டேன். அதனால என்ன நாள் எப்படி மாறிச்சு பார்க்கலாமா? இது எங்கதான் கணக்கு எழுதி வச்சேன், எங்க இருக்குன்னே தெரியலையே. பேக் மூடாம வச்சிருக்கானே. பேப்பரா? என்ன இது? சசி, 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 நீ வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? வரப்பா வரப்பா. என்னடா இது? ஒழுங்கா தானே படிச்ச, நல்லா எழுதுன சொன்ன, மார்க் ஃபெயிலியர் வந்திருக்கு. நல்லா படிச்சேன். பேசாத. உனக்கு எவ்வளவு பண்ணிருப்பேனே. நான் உங்ககிட்ட இருந்து கேட்கறது ஒன்னே ஒண்ணு தானே, குட் மார்க்ஸ். அதை கூட உன்னால கொடுக்க முடியாதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னடா உனக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். பைக்கு, மொபைலு, வேற என்னென்னமோ கேட்டிருக்கேன், எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட இருந்து கேட்டது எதையுமே நீ எனக்கு செய்ய மாட்டியா? ஐ ஆம் ரியலி ஃபெட் அப் டா. இதுக்கு மேல என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆள விடு, என்கிட்ட பேசவே பேசாது. என்னால் அவர்கிட்ட பேசவும் முடியல, சமாதானப்படுத்தவும் முடியல. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் என் அப்பா வருது நான் பார்த்தேன். அப்புறம் முடிவு பண்ணேன், படிக்கணும், தீயா படிக்கணும், எப்படியாவது படிக்கணும். எனக்காக இல்லை, என் அப்பாவுக்காகவாவது நான் படிக்கணும். படித்தேன், கஷ்டப்பட்டு படித்தேன், ஸ்டார்ட் பண்ணேன். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ் ஸ்க்ராட்சில் இருந்து என்னோட 100% எஃபர்ட்ஸ் போட்டு நான் படித்தேன். நோ பெயின் நோ கெயின். என்னோட ஒரே எய்ம், ஐ ஹாவ் டு ப்ரூவ் ஹிம் ராங் அண்ட் ஐ ஹாவ் டு மேக் மை ஃபாதர் ப்ரவுட். அதை மட்டும் தான் மைண்டில் வச்சு நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் தொடர்ச்சியாக பண்ணது படிப்பு படிப்பு படிப்பு, இது மட்டுமே தான், இது மட்டும்தான். போர்டு எக்ஸாம்ஸ், 5 சப்ஜெக்ட்ஸ், 15 hours. திரும்ப மணிக்கு போகிறது அந்த 15 மணி நேரம் தான். என்னோட போட்ட உழைப்புக்கான பலன் கிடைக்குமா கிடைக்காதா? அப்பா எங்கிட்ட பேச வர மாட்டாரா? இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் போது அதனால தான் பதில் கிடைச்சிது. எஸ், நல்ல மார்க் வந்துச்சு, நல்ல காலேஜ் அட்மிஷன் கிடைச்சது, நல்ல கோர்ஸ் எடுத்தேன், எல்லாமே எனக்கு சொன்ன மாதிரி. அண்ட் அப்பா எங்கிட்ட பேசுனேன், படிப்பு பேசுனது, என்ன பேசுனேன், ஐ வாஸ் ஷாக்ட். அதான் சொன்னேன், லைஃப்பை மாற்றினது அந்த ஒரு நாள் தான்.
அந்த ஒரு நாள் உங்களுக்கு நான் வரும். ஒரு நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் என்ஜாய் பண்ணா. லைஃப் இஸ் என்ஜாய். அடிக்க சொல்ல மாட்டேன், என்ஜாய் பண்ணுங்க. வாழ்ற லைஃப் ஒரு லைஃப், ஆனா ஒரு நாள் வரலாறா வாழும். அதான் சொல்றேன். ஸோ அவ்வளோதான். ஸோ மழை பெய்ற மாதிரி இருக்கு, முடிச்சிடலாம்.